திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்தி சென்ற டிப்பர் லாரி கால்வாய்க்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அனுமதியின்றி கிராவல் மண் கடத்தி சென்ற டிப்பர் லாரி பள்ளப்பாளையத்தில் உள்ள பிஏபி கால்வாயில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதையடுத்து கிரேன் மூலம் லாரி மீட்கப்பட்ட நிலையில் லாரியை பறிமுதல் செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்திய நிலையில் கிராவல் மண் கடத்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆவணி மூல திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி பிட்டுக்கு மண் சுமந்த வைபவ வழிபாடு நடைபெற்றது. கோயிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் மீனாட்சியம்மன் பிரியாவிடையுடன் ஆரப்பாளையம் வைகை ஆற்றோரம் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளினர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோவில் உண்டியலுக்கு சீல் வைத்து பாதுகாப்பாக இருந்த அறநிலையத்துறை அதிகாரியை ஊர் மக்கள் சிறைபிடித்தனர். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வெள்ளாளபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி கிராம மக்கள் தனியாக உண்டியல் வைத்தனர். இது தொடர்பாக புகார் வந்ததை அடுத்து உண்டியலுக்கு சீல் வைத்து அறநிலையத்துறை அதிகாரி ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் தன்னிச்சையாக சீல் வைத்து ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே பட்டா வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். வெடால் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் தனது பூர்வீக நிலத்தை அளவீடு செய்து உட்பிரிவு ஏற்படுத்த வெடால் கிராம நிர்வாக அலுவலர் ராமனை அணுகியுள்ளார். இதற்கு அவர் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் தமிழரசனிடம் இருந்து லஞ்ச பணத்தை பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ராமன் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச பணம் பெறாமல் எந்த வேலையையும் செய்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனையில் வெடிகுண்டு கிடைக்காததால் அது போலி மிரட்டல் என்பது தெரியவந்தது. மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதனை தடுக்க திறனற்ற விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சீட்டு பணம் தராததால் தற்கொலை செய்து கொண்ட தனியார் நிறுவன தொழிலாளியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொன்னம்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் திம்மக்கால் மாறன் ஆகியோரிடம் சீட்டு கட்டி வந்த நிலையில் சீட்டு பணத்தை தமிழரசன் கேட்டும் தராமல் இழுத்தடித்தனர். இதனால் மனமுடைந்த தமிழரசன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து பாலக்கோடு அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஆற்றில் தொடர் மணல் திருட்டில் ஈடுபட்ட வாகனங்கள் சிக்கியது. பெரிய கோட்டை விளக்கு அருகே உப்பு ஆற்றில் மணல் திருட்டுக்கு பயன்படுத்திய 3 லாரிகள் மற்றும் ஒரு டிராக்டரை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதே பகுதியில் உள்ள பல்வேறு ஆறுகளில் நடைபெறும் மணல் கொள்ளையை விடிய அரசின் கேவல் துறை கண்டுகொள்வது இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் வெறிச்சோடி காணப்பட்டது. சமீபத்தில் திருப்புவனம் ஆற்றில் உங்களுடன் முதல்வர் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டதை அடுத்து இம்முகாம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததாக தெரிகிறது. தேர்தல் விளம்பரங்களுக்காக ஸ்டாலின் அரசு மக்களின் வரி பணத்தை வீணடித்து நாடகமாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓமன் நாட்டில் உள்ள நிறுவனத்தில் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த கோவையைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். யூனஸ் என்பவர் ஓமனில் எலக்ட்ரானிக் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வரும் நிலையில் அதில் அவரது சகோதரி மகனான முகமது சமீர் வேலை செய்து வந்தார். இவரிடம் யூனஸ் நிரப்பப்படாத கையெழுத்திட்ட காசோலைகளை கொடுத்த நிலையில் அதனை பயன்படுத்தி முகமது சமீர் மோசடி செய்துள்ளார். இந்நிலையில் ஓமனில் இருந்து கோவை வந்திருந்த முகமது சமீர் பிடிபட்டார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத பேரூராட்சி விடியா திமுக தலைவியை கண்டித்து கவுன்சிலர்கள் மன்ற கூட்டத்தை புறக்கணித்தனர். 15 வார்டுகளை கொண்ட ஆலங்குளத்தில் பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தில் திமுக தலைவியின் கணவர் தலையீடு இருப்பதாகவும் அலுவலர்களை ஆதரவாளர்கள் மூலம் மிரட்டுவதாகவும் 13 கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து திமுக தலைமையிலான பேரூராட்சி மன்ற கூட்டத்தை 13 கவுன்சிலர்களும் புறக்கணித்து திமுகவின் அடாவடி நிர்வாகத்தை அம்பலப்படுத்தினர். திமுக தலைமையிலான அந்த போர்டில் மக்களுக்கான பணிகள் எதுவுமே நடக்கலை. பொது நிதியிலிருந்து வேலை எடுக்கிறனால எந்த வேலைகளுமே நடக்கலை. அதே போல் தலைவருடைய கணவருடைய தலையீடு நிர்வாகத்தை மிரட்டுது, நிர்வாகத்தில் உள்ள வேலை பார்க்கவங்களை மிரட்டுது. இப்படி ஒட்டுமொத்த தலைவருடைய கணவருடைய தலையீடு இருப்பதனால ஒட்டுமொத்தமாக அனைத்து கவுன்சிலரும், அதாவது ஒரு கவுன்சிலரை தவிர மற்ற அனைத்து கவுன்சிலரும் இந்த ஆலங்குளம் பேரூராட்சியுடைய இந்த கூட்டத்தை புறக்கணித்து இது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை சொல்கிறோம்.
பெரம்பலூர் மாவட்டம் பெருமாத்தூர் குடிக்காடு கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டுத் தரக்கோரி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அரசுக்கு சொந்தமான இடத்தில் நிலத்தடி நீர் குழாய் அமைத்து பயன்படுத்தி வந்த நிலையில் சட்டவிரோத கும்பல் அப்பகுதியை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பதாக புகார் தெரிவித்தனர். விடிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டரை இழிவுபடுத்தும் வகையில் கேள்வி இடம்பெற்றிருந்த சர்ச்சைக்கு தமிழக அரசே பொறுப்பு என சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் சாமி தலைமைப்பதியின் மூத்த தலைமை குரு பாலபிரஜாபதி அடிகளார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியில் உண்மைக்கு புறம்பாக அவரை கொச்சைப்படுத்தும் விதமாக கேள்வியை அமைத்த அதிகாரிகளை கண்டுபிடித்து மக்கள் முன்னிறுத்தி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். மேலும் இதுபோன்று தவறு நடக்காமல் இருக்க வேண்டுமானால் பொதுவெளியில் அவர்களை நிறுத்த வேண்டியது அரசின் கடமை எனவும் தெரிவித்தார்.